வெல்கம் டு லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் தனுஷ்கோடி. ஆமாங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஃபேமஸான பிளேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் அத்திப்பட்டி கிராமம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே நாள் இரவில் ஒரு நகரமே அழிஞ்ச வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் மக்கள் சந்தோஷமாக துள்ளி குதித்த இடம் இப்போ வாழ தகுதி இல்லாமல் ஆகி போச்சுங்க. அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ்கோடி. ஆமாம், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுன்னு கூட சொல்லலாம். அங்கே நிறையா அழிஞ்ச வீடுகள் நிறைய இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக வரலாம். ஏன்னா நீங்கள் சுற்றியும் கடல், அங்கேருந்து ஸ்ரீலங்கா நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆர்ச்சுக்கிட்ட நின்றுட்டு நிறைய வீடுகள் நிறையா அழிஞ்சிருக்கு. அதுவும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் ஒரு மெமரிஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படிலாம் கிராமங்கள் இங்கே இருந்து தான் உங்களுக்கே தெரியணும். ஏன்னா அப்படிப்பட்ட கிராமத்து தான் அழிஞ்சு போய் கிடக்கு. ஆமாங்க, இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தனுஷ்கோடி அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள மயிலாடுதுறையில் மாவட்டத்தில் 4 பேரூராட்சிகளில் ஒன்றாகும். இங்கே இருக்கிற கடற்கரை பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் மிக அழகான கடற்கரைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கோட்டை பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை அவ்வளோ அழகாகவும் இருக்குன்னு அங்கே இருக்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மியூசியம் நீங்கள் கண்டு கழிக்காத இடம்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நிறைய தமிழ் படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. 400 ஆண்டுகள் பழமையான அழியாத நகரம்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு டேனிஷ் கோட்டைன்னு ஒரு பிரபலமான ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இடம் தான் தரங்கம்பாடி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு, உலகத்திலேயே 2வது அலையேத்திய காடு, அதாவது மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட், உலகத்தில் 8வது அதிசயம்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திரும்பியே வர மாட்டீங்க. மனசுக்கு இதமான ஒரு இடம்தான் இந்த பிச்சாவரம். அப்படிப்பட்ட இடம்தான் உங்களுக்காக. இந்த போடிமெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்திலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் மேலே இருக்குது. நீங்கள் கம்பத்து வழியாகவும் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உடுமலை ரோட்டு வழியாக மூணார் வழியாக போடிமெட்டு வழியாக கீழே நீங்கள் இறங்கலாம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சுற்றி வளையும் நிலையுமாகவே இருக்கும். மலையை அப்படியே ஒட்டிய ரோடு இருக்கும். ஹில் ஸ்டேஷன் தாங்க, இது ஹில் ஸ்டேஷன் தான். அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி தேனி, சாரிங்க கம்பம், சின்னமனூர், அங்கே எல்லாம் இருக்கிற ஊரெலாம் எல்லாமே தெரியும். அங்கே நிறைய வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தான பிளேஸு. நெக்ஸ்ட் தேனி காத்தோட தேனி தெளிச்சாலே. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஊர் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தேனியில் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது, ஹிடன் பிளேஸ் நிறைய இருக்குது. தேனி ஒரு குட்டி சொர்க்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, அந்த இடத்துல நிறையா ஊட்டின்னு பார்த்தீங்கன்னா மேகமலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஊர் தான் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தேனி போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாகவே இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளேஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் கூட சொல்லலாம். தேனியில் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கிராமத்து லைஃப்பில் வாழணும்னா தேனி நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் அதிகமான ஹில் ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வீடியோ தான் உங்களுக்காக. ஏற்காட்டில் அப்படி என்ன இருக்குது நான் வார்த்தையால் சொல்லலைங்க, வீடியோவோடு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆமாங்க, இந்த ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸு, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொடைக்கானலுங்க. இது மலைகளின் இளவரசினே சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஏர்பெண்ட் பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டரில் 21 ஏர்பெண்ட் இருக்குதுங்க. வர 2028 பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் குறிஞ்சி பூக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் யாரும் ட்ரிப்பு போகாத மாதிரி யாரும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கொடைக்கானலில் அந்த குறிஞ்சி பூ ஒரு சர்ப்ரைஸாக காட்டுங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் போகிற வழியில் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டிங்க, மலைகளின் ராணின்னு என்று சொல்கிறாங்க ஊட்டிங்க. கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் ஏர்பேண்டோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டருங்க. ஆனால் ஏர்பேண்டு பார்த்தீங்கன்னா 36 ஏர்பேண்டுங்க. நவம்பர் டிசம்பர் இந்த மாதம் நீங்கள் போனீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி, இந்த 3 மாதத்தில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா வெதர் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்து கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா அடி தூளாக இருக்குங்க, ஃபுல்லாக மிஸ்டாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, இயற்கையாக நீங்கள் வந்து ரசித்து அங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளைவுமாக இருக்கும் உங்களுக்கு ரோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஊட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஊட்டியில் நிறைய பிளேஸ் இருக்குதுங்க, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஹிட்டன் பிளேஸ் இருக்குது, நிறைய மவுண்டெயின் நிறைய இருக்குது, வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நிறைய ஹிட்டன் பிளேஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் நிறைய நல்லா நீங்கள் குளிக்கலாம். ஆனால் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கூட்டமாகவே தான் இருக்கும், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைங்க. இந்த கொல்லிமலை பார்த்தீங்கன்னா டேஞ்சரான 70 ஏர்பெண்ட் இருக்குதுங்க. இங்கே வந்து பைக் ரைடு பண்ணுறதுக்கு ஒரு சாகஸான ஒரு ஹில் ஸ்டேஷனே சொல்லலாம். ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து மேலே போய் கீழே இறங்கினா தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், கொல்லிமலைங்க. இந்த கொல்லிமலையில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சுற்றி வளைவு நிலையமாக தான் ரோடு இருக்கும். நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், நம்ம அறிவு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இங்கே குளிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. செம ரைடருக்கு வந்து ஒரு பக்காவான ஸ்பாட்னா கொல்லிமலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய மூலிகை மரங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழங்கள் வந்து நிறையவே இந்த இடத்துல இருக்குங்க.